என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்து என் ஆறுயிர் இளவல் பாலா அவர்கள் இயக்கத்தில் வருகிற படம் வணங்கான். அதனுடைய பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பு பெற்றமைக்கு மகிழ்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக என்னுடைய தம்பி பாலா அவர்கள் தன்னுடைய திரைத்துறை பயணத்தில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரியது. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். இல்லை, அது தேவையற்றது. நான் கூட ஒரு அறிக்கை கொடுத்து கண்டிச்சேன். அது ஒரு விபத்து. திரையரங்க நெரிசலில் ஒரு ரசிகை இறந்து போகிறதுங்கிறது ஒரு விபத்து. அதுக்கு நடிகர் எந்த வழியிலையும் பொறுப்பேற்க முடியாது. அது பொறுப்பேற்க முடியாது. இப்போ இந்த குடிச்சிட்டு செத்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இந்த டாஸ்மார்க் அந்த மாதிரி அதுக்கான துறை பொறுப்பாளர் அந்த அமைச்சர் பொறுப்பேற்று அவரை கைது பண்ணுவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இது அவசியமற்றது. அதனால அல்லாரத்துக்கு இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன், அது 75 விழுக்காடு வரும் அந்த வசூல் மறுபடி கூடி இருக்குது அப்படின்ட்டு.
அது அந்த வழியில் அவரை ஏதோ அவரை அவமானப்படுத்துறதா நினச்சி அவருக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது, அந்த கைது அவசியமற்றது. இல்லை இல்லை, ஒரு நடிகர் அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த குடும்பத்துக்கு நான் இழப்பீட்டு நிதி கொடுக்குறேன், அவங்களுக்கு உதவுறேங்கிறாரு, அவ்வளோதான் ஒரு நடிகர் செய்ய முடியும். அதுக்கு மேலே அது நல்லது. எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாரோட 25 ஆண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாலா சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஆட்களில் நானும் இருந்தேன். அவரோட 25வது ஆண்டு விழாவிலையும் இந்த வணங்கான் ஆடியோ லான்ச்லேயும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக பாலா சார் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பார், வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிகழ்ச்சிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான நாள், வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன். அதில் ஒரு சிறு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அதோட முக்கியம் இன்றைக்கி பாலாவினுடைய 25 ஆண்டுகள் ஒரு கலை பயணத்தை பற்றி நம்ம எல்லோரும் பாராட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஐம் வெரி ப்ரௌடு. நான் கொஞ்சம் லேட்டு, நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன், ஓடிடுறேன். பாலா என்னுடைய உடன்பிறவா சகோதரர். அவர் படங்களை பார்த்து நான் அவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கேன். எனக்கு எப்பொழுதுமே ஆதர்சமான ஒரு படமாக நான் சேதுவை பார்க்குறேன். நான் ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போதும் சேதுவை நான் ஒன்லைன் எழுதி வச்சு அதை கம்பேர் பண்ணி தான் என்னுடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட என்னுடைய முதல் 4 படங்கள் அப்படி தான் நான் பண்ணேன். நான் அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் அவரை போய் பார்த்து அவர் வாழ்த்துல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பாலா சார். அவருடைய 25வது வருட ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவருக்கு நான் நிறைய படங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கேன், அவரோட டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். எனக்கு இது கிட்டத்தட்ட ஆக்டிங் பண்ணும்போது அவர் பெரிய குரு தான். எனக்கு மியூசிக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலா சாருடைய வணங்கான் படம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன், சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் பாலா சார் கூட இந்த படம் வேலை செஞ்சது. அண்ட் அவருடைய ஜேர்னிக்கு இந்த 25th ஃபங்க்ஷனில் நான் வர்றது ரொம்ப சந்தோஷம். ஹாய், ஹலோ, ஓகே. ஐம் ரிதா. நான் இதில் அருண் சாரோட தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போது சாரோட 25th இயர் செலிப்ரேஷனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் மலையாளி, ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் தமிழ் பேசுகிறது, மன்னிச்சிடுங்க. என்ன? ஓகே ஓகே. அப்போது எல்லோரும் பார்த்து போங்க. என்ன சொல்லணும் தெரியாது. ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. யா சவுண்டாவா? இங்கே இருக்கு, நான் இப்படி தான் வரணும். வணங்கான் டீமுக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஆடியோ ரிலீஸ். டெஃபினட்டாக செம்மையாக இருக்க போகிறது. அண்ட் சாருக்கும், சுரேஷ் காமாட்சி சாருக்கும் அண்ட் பாலா சார் 25 இயர்ஸுக்கு வெரி பிக் ஃபேன். ஸோ எனக்கு இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரிபடி. அனைவருக்கும் வணக்கம். பாலா சாருடைய 25 ஆண்டுகள் ஒரு பெரிய சாதனை. இந்த விழாவில் வணங்கானுடைய ஆடியோ லான்ச்லையும் பாலா சாருடைய 25வது ஆண்டு விழாவிலையும் நான் கலந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாலா சார் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணனாலும் அவர் எங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு குருன்னு சொல்லலாம். அவரோட படங்கள் அத்தனையுமே ஒரு லைப்ரரி சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கோணத்தில் இந்த படத்தை ஒரு திரைக்கதையை வடிவமைச்சது பாலா சார் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்காங்க. ஸோ அவருடைய ஃபங்க்ஷனுக்கு கலந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. மொத்தமாக எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பர். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நான் ஆக்டர் வீரா பேசுகிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் நமிதா, பாலா சாரோட 25 இயர்ஸ் ஜர்னியில் இன்னைக்கு பங்கேற்றுக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது.
ஒரு டேலண்டடான ஒரு தமிழ் இயக்குனர், நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ளே பதிவி ஆகக்கூடியான ஒரு கேரக்டர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் வாழ்த்துக்கள், அருண் ப்ரோவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வணங்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவும் இங்கே கொண்டாட இருக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல கதை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும். வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. கேக்குதா? கொஞ்சம் வாய்ஸ் சைலண்டாக. ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வந்ததில். ஏன்னா பாலா சார் தான் ஃபஸ்ட்டு என்னை சில்வர் ஸ்க்ரீனில் வந்து லான்ச் பண்ணி என் கேமரா வந்து ஷூட் பண்ணது அவர் தான். அவரோட படத்தில் தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். வர்மாவில் தான் நான் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி இன்வைட். யா, வெரி எக்ஸைட்டிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வெற்றி பேசுகிறேன். இவ்வளோ பெரிய விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ண வியோஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாலா சாரோட 25 வருஷம் தமிழ் சினிமா பயணம். ஸோ இந்த பயணம் இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரணும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கணும். அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாருடைய 25 வருஷ டைரக்ஷன் பணி அப்படின்னு தான் சொன்னோம். அவருடைய பெரிய சாதனை அப்படின்னா சேதுங்கிற ஒரு படம் பெரிய சாதனை. அதுமாதிரி ஒரு நடிகரை உருவாக்குறதுல பாலா சார் மாதிரி சொல்லவே முடியாது. விக்ரம் சார் எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் சேதுங்கிற படத்தில் தான் பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த படம் தான் ஒரு பெரிய, இன்னைக்கு விக்ரம் சார் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா அந்த படம் ஒரு பெரிய காரணம். அதுமாதிரி சூர்யா சார் நந்தாங்கிற படம் வந்து டோட்டலாக அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு. ஆனால் டோட்டலாக சேஞ்சு கொடுத்த படம் வந்து நந்தா அப்படிங்கிற ஒரு படம். இப்படி ஒரு ஆர்யா சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்தது. பாலா சாரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காரணம்னா ஒரு டைரக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு கொடுக்கக்கூடிய தீனிங்கிற மாதிரி இருக்கும். ஓ, இவர் இப்படி பண்ணுவாரா, இவரையும் இப்படி பண்ண வச்சுருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பாலா சார்கிட்ட. இதில் இப்போ வணங்கான் வந்து இப்போ அருண் விஜய் சார் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். மீண்டும் அவருடைய பயணம் காலம் ஃபுல்லாக தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன், அது இல்லாமல் எங்கள் டைரக்டருக்கு 25வது வருஷம் இந்த கலை பயணம், அதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது தட் பாலா சாரோட ஸ்டூடெண்ட்டாக நான் பாலா சாரோட 25 years in cinema celebrate பண்ண வந்திருக்கோம் இங்கே. And along with Vananganan audio launch. So ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. This is going to be another masterpiece and milestone films of Bala sir. And yes, you know, இங்கே celebrate பண்ண வந்திருக்கோம் and we should obviously give him the celebration he deserves, not only as a director but as a master storyteller and a legendary writer as well. Thank you so much. Thank you. And all the best to Vanangan team. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் கேக்குதா? இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு non-comparable director having word touch, sense of cinema. ஒரு கொரியன், ஒரு அமெரிக்கன், பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு
ஒரு அதாவது இந்த ஜாதி மதம் இனம் நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடிச்ச ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிதாமகனாக இருக்கட்டும், அந்த விக்ரம், அப்புறம் அந்த சூர்யா, அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது. சூர்யாலாம் இந்த லைலா அவங்க கூட வர்ற காட்சிகள் எல்லாம் எப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது. அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார். நான் கடவுளாக இருக்கட்டும், நான் கடவுள் ஒரு உண்மத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆர்யாவை ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பார். சேது லாங் பேக் ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இண்டியன்ஸ் ஒரு மலையாள படம் நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில். அப்போது வந்தார். ரொம்ப சேது அந்த விக்ரமன் உடம்பெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே மொட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கிறேன் அப்படின்னு. அது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு, அவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த வட்டத்துக்குள்ளேயெல்லாம் அவரை அடிக்க முடியாது. அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சுற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வணங்கானுக்கு வணங்கானின் வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. அண்ணன் பாலா அவர்களுடைய 25வது வருடம் எங்கள் பாலு மகேந்திரா சார் கட்டளையில் முதலில் இயக்குனராகி அந்த அந்த நம்பிக்கை ஒளியை இயக்குனர் அண்ணன் பாலா அவர்கள் தான். எங்களுடைய அந்த பாலு மகேந்திரா கட்டளையுடைய தலைமகன் அப்படின்னா அண்ணன் பாலா தான். அவர் தன்னுடைய இந்த 25வது வருடத்தை இன்னைக்கு நிறைவு செய்கிறாரு. இந்த வணங்கான் திரைப்படம் அவருடைய அந்த ஒவ்வொரு தலைப்புமே அது அவருடைய சுபாவத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அவருடைய நம்பிக்கையை, அவருடைய கருணையை, அவருடைய கேள்வியை இதெல்லாம் முன்வைக்கிற மாதிரி தலைப்புகளில் இருக்கும் அவருடைய படங்களாக இருக்கும். ஸோ அவருடைய தனித்துவமான படங்கள் மக்கள் மன்றத்தில் எந்த அளவுக்கு மனசில் இடம் பிடிச்சிருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். படக்குழுவினர் அனைவருக்கும் அவருடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். குறிப்பாக அண்ணன் பாலா அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நிறைய ஒரு மீனிங்ஃபுல்லான படங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் நித்லன் பேசுகிறேன். இன்றைக்கி பாலாஸ் 25 சார் பாலா சார் 25க்கு வந்திருக்கேன். தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள் ஒருத்தர். அவர் படங்கள் நிறைய இன்ஸ்பயர் இருக்குது. என்னோடய படங்கள் அவரோட படத்தில் வர ப்ரமைசஸ் ரொம்ப பிடிக்கும். லவ் பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தினம் தான். ஏன்னா எனக்கு பாலசன் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ப்ளஸ் என்னோட குரு அவர் தான். ஸோ அவருக்காக தான் மெயினாக வந்திருக்கேன் எனக்கு. அண்ட் ப்ளஸ் எங்கள் அம்மா இந்த படத்தில் அறிமுகம் இருக்காங்க. ஸோ அதுக்காகவே சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேருக்கு தெரியாது. பட் அம்மா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு டபுள் ஜாலின்னு சொல்லலாம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். நாங்கள் எல்லோரும் இங்கே பாலா சார்க்கோசம் வந்திருக்கோம். அவர் 25th ஆனிவர்சரிக்கு. ஸோ மிச்சதெல்லாம் சொல்லலாம். தேங்க்யூ. பாலா சாருடைய 25 வருஷ கலைப்பயணம். இந்த விழாவில் நான் இங்கே நிற்கிறதே பெருமையாக நினைக்கிறேன். பாலா சார் சேது, பிதாமகன், நந்தா
அது மூணுமே வந்து எனக்கு பாடப்புத்தகம் மாதிரி. அந்த பாடப்புத்தகங்களை படித்து தான் நான் இயக்குனரானேன். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதுக்கு. வணங்கான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனதார வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாலா அண்ணனுடைய 25வது ஆண்டு இதில் கலந்துக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு டேரக்டர் வந்து அவங்கள நிலைநிறுத்தியிருப்பாங்க. தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல பாலண்ணனுடைய தருணத்தில் அவர் நம்ம தமிழ் சினிமாவும் சரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி தூக்கி நிறுத்தியிருக்காரு. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரிகிட்டையும் பார்க்குறப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொருத்தங்க அந்த மாதிரி பாலாண்ண ஸ்டேஜில் பாலாண்ண தாக்கப்பட்டிருக்காரு. அவருடைய படங்களை பார்த்து ரசித்து அது உள்ள ஊறி அந்த படத்தை பார்த்து அழுது நிறைய சிரித்து சந்தோஷப்பட்டு இப்படி வாழ்ந்த பாலாண்ணங்கிட்ட எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணதான் வணங்காம். ஸோ அந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லோரும் பயமுறுத்தினாங்க. என்ன பாலாண்ண வந்துட்டு இப்போ டெரர் பார்த்து நடந்துக்கும் அப்படின்னு. ஆனால் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஒரு மிகப்பெரிய குழந்தை. ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் அவர் படத்தில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வைலண்ட் ஆதரிக்கிற ஆளாகவே இல்லை. நான் அவர் கூட நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இந்த பாஷா படத்தில் வர்ற மாதிரி நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் விட்டுருங்க மாஸ்டர் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். இல்லை இன்னும் நல்லா வேணும் நல்லா வேணும் ஒரு இடத்த விட்டு கொடுக்க மாட்டார். அந்த இடத்துக்கு ஸோ இப்படிப்பட்ட பாலாண்ணன் இன்னும் மென்மேலும் வளரணும். இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும். நிறைய பேர்களை உருவாக்கணும். நிறைய கதாபாத்திரங்கள் உருவாக்கி கதாநாயகி உருவாக்கணும். என்னோட மனமார்ந்த தேங்க்யூ. பாலாசரோட ரசிகனாக தான் இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன். அவருடைய சேது, நந்தா, பிதாமகன் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரசிகன். அவருடைய அழகில் வந்து தமிழ் சினிமாவில் புதிய ஒரு அலையை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய துயரம், அவருடைய வன்முறை, அவருடைய உதிரி மனிதர்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஜி நாகராஜனுடைய உதிரி மனிதர்கள் அந்த லைஃப் அது தெரிய வரும். ஸோ வணங்கானுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாலா சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் வணக்கம். நான் தான் சுப்பிரமணி, சுப்பிரமணின்னு சொல்லுவாங்க. நிறைய படங்கள் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நடிகராக நடிச்சிருக்கேன் நிறைய படம். இங்கே பாலா சாரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறது ஆசைப்பட்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சூப்பர் குட்டில் நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ சேது படம் வந்து தேவி ஸ்ரீதேவியில் போடுவாங்க ப்ரொசஷன். நிறைய வாட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு வாட்டி படம் பார்த்துட்டு பிரமிப்பாகிட்டு போய் சவுத் சார் ரொம்ப நல்ல படம் சார், ஏன் சார் இது பிஸ்னஸ் ஆகலை அப்படின்னா. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படிப்பட்ட பாலா சார் வந்து இன்றைக்கி 25வது விழா வந்து வணங்கான் பண்ணுறாரு. அப்புறம் நான் நடிகரானதுக்கப்புறம் அவர் கம்பெனியில் போய் வாய்ப்பு கேட்டால் ஒரு நாள் கூப்பிட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு வந்து கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணுறேண்ணே, நீங்கள் என் கம்பெனி படத்தில் பிசாசில் நடிச்சிருக்கீங்க, சர்க்குணம் படத்தில் சண்டி வீரல் நடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, உங்களுக்கு யார் பிடிச்ச டைரக்டர், தேசிய விருது பெற்ற டைரக்டர், உங்களுக்கு யார் பிடிச்ச டைரக்டர்னு கேட்டார். மிஸ்கின் சார் பேர சொன்னார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரு அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரு மிஸ்கின் சாரை வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஃபங்க்ஷனில் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதில் எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க டைரக்டர். இது நான் சொன்னேன் வேறு யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க போகிறாங்க, எனக்கு அதுக்கு நடிக்கலப்பா அப்படின்னேன். இல்லை ஜான் பிஆர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் கண்டிப்பாக. இப்போ தான் நான் பரமன்னு ஒரு படம் விவசாயம் நடித்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க, போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட்டு பேர் கிடைச்சது, பட் கமர்ஷியலாக பெரிய லெவலில் இல்லை. பட் அது அவார்டுக்கு கொடுத்தான படம். பட் இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது நான் சொன்னேன் வேறு யாருக்காவது கொடுக்க போகிறாங்கப்பா, என் பேரை போட்டு இல்லை, நான் உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க, டைரக்டர் வித் ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. பரமன் படத்தில் ரொம்ப நடிச்சிருக்கீங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அதனால் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னாரு. அதுக்காக நான் இந்த படம் விழாவில் கலந்துக்கிறேன். கொடுக்கலைனாலும் கலந்துக்குவேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வணங்கான் படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகும்னு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பாலா 25 பாலா சாரோட 25th இயர் வணங்கான் ஆடியோ லான்ச். வி ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சாருக்கும், பிரதர் அருண் விஜய்க்கும், பாலா சாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் இது. பாலா சார் 25 இயர்ஸ். இன்றைக்கி
இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து நடக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து இன்றைக்கி இந்த ஒரு இது ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வணங்கான ஒரு ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு ஃபிலிம். ஸோ இந்த படத்துக்கும் இந்த இதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாலா சார் இன்னும் பாலா சார் 50 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வரணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. வணங்கா டைரக்டர் பாலாவுடைய ஒரு 25வது ஆண்டு திரைப்பயணத்தினுடைய ஒரு படம். பாலாவுடைய சேது படத்திலிருந்து அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரசிகனாக பார்த்துருக்கேன். எனக்கு பாலாவை கிட்டத்தட்ட 34 வருஷமாக தெரியும். அவர் நான் டைரக்டராக இருக்கும்போது அவர் பாலமேந்திரா சார்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் நான் ஒரு கேமராமேன் கோபால்னு ஒரு கேமராமேன் வர வச்சுருந்தோம். ஒரு நல்ல அற்புதமான ஒரு படைப்பாளி, தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிரைடுன்னு சொல்லலாம் பாலாவை. நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ பெருமைக்குரிய இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் நிச்சயமாக பாலாவுக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த வணங்கான் படம் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் மாநாடுன்ற ஒரு அற்புதமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு. இந்த படம் நிச்சயமாக அவருடைய வெற்றி பட வரிசையில் பாலா சுரேஷ் காமாட்சியினுடைய கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள். பேசலாமா? வணக்கம். இன்னைக்கு வந்து வணங்கான் படத்தோடைய ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் பாலா சார். ஒவ்வொரு நடிகனுக்குமே பாலா சார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அது என்னையும் நான் உட்பட. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பாலா சாருக்கு வந்து இன்றைக்கி 25 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 25 இயர்ஸ் அவர் பண்ணாத ஒரு சாதனையே கிடையாது. ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையுமே. ஒரு மிக சிறந்த மனிதர், நல்ல ஒரு குணமுள்ள மனிதர். பார்க்கறதுக்கு தான் அவர் வந்து ஒரு மாதிரி சாரு பார்த்தா ஒரு ரொம்ப ரஃபானாலும் தெரியும். ஆனால் பழகிறதுக்கு அவ்வளோ இனிமையான ஒரு பாலா சார். பாலா சார் டைரக்ஷனில் நான் கூட நடிக்க வேண்டியதாக இருந்தது. கண்டிப்பாக கூடிய விரைவில் பாலா சார் டைரக்ஷன் நடிக்கணும்னு எனக்கும் ஆசை. இந்த 25 இயர்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் மிகப்பெரிய 50, 75, 100 கொண்டாடணும். இதை கொண்டாடுற சுரேஷ் காமாட்சி சார் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பன் அருண் விஜய் அவருக்கு வந்து இந்த வணங்கான் அவருடைய வளர்ச்சி வந்து மிக பெருசாக அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வணங்கான் இந்த படம் பாலா சார் காம்பினேஷனில் மிகப்பெரிய ஒரு காம்போவாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக ரொம்ப எதிர்பார்க்குறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா பாலா சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்துலேயும் ப்ளஸ் அவருடைய முக்கியமான படமான வணங்கான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே இன்றைக்கி ஒரே நாளில் நடக்குது. இந்த விழாவில் நானும் ஒரு பாட்டாக கலந்துக்கிறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. சாரோட கலை பயணம் மேலும் மேலும் நிறைய தொடரணும். இந்த வணங்கான் மிக சிறந்த படமாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வரணும். தேங்க்யூ. என்னண்ணா ஓகே, பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் பாலா சாரோட 25 வருடங்கள் மற்றும் வணங்கான் ரெட்டை சந்தோஷம். ரொம்ப மோஸ்ட் சாரோட படங்கள் ரொம்ப காத்துட்டு பாலா சாரோட மிகப்பெரிய விசிறி அவரோட முதல் படம் ஃபஸ்ட் எவர் ஷோ பார்க்குறது. என்னென்னா எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் எந்த ஹீரோ எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இது மாதிரி இயக்குனர் உள்ள படங்களில் பண்ணும்போது அவங்களோட கதாபாத்திரம் வந்து ஹெவியாக இருக்கும். என்றைக்கும் அவரோட படங்கள் 10 படங்களுக்குள்ள 25 படங்கள் பண்ணியிருக்காரு. பட் எல்லாம் ஒவ்வொரு படமும் கல்வெட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் சிந்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு நன்றி. அடுத்த விஷயம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலாவோட 25வது வருஷங்கிறது மிக திறமையான ஆளுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பாலாவோட பெரிய ரசிகன் தான். நிச்சயமாக பாலாவுக்கு 50 ஆண்டு, 75வது ஆண்டு, 100வது ஆண்டு எல்லாமே கொண்டாடணும் மனசார வாழ்த்துக்கிறேன். இந்த வணங்கான் படம் மிக சிறப்பாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாலா சாரோட 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. பாலா சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி நானும் அவரோட மிகப்பெரிய ஃபேனு. அவரோட இன்ஸ்பிரேஷன், அவர் எனக்கு டீச்சர் மாதிரி, குரு மாதிரி. பிகாஸ் ஐ டென்ட் ஒர்க் எஸ் அசிஸ்டன்ட் டு எனி பிக் டைரக்டர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ். ஸோ எனக்கு டீச்சர் இல்லாத ஒரு குறையை வந்து பாலா சார் வந்து ஒரு டீச்சராக ஃபீல் பண்ணியிருக்கேன். 2 விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணேன். டீச்சராக முடிஞ்ச டைமில் பாலா சார் என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி என் கம்பெனியில் பணம் பண்ண சொன்னார். ஸோ தட்ஸ் அ ப்ரைட் ஃபார் மீ ஆக்சுவலி. தட்ஸ் அ குட் திங். ஐ நெவர் ஜஸ்ட் ஃபர்கெட் தட் ஆக்சுவலி. அண்ட் ஒன் மோர் திங், செகண்ட் டைம் வந்து 6 கேண்டில்ஸ் படம் பண்ணும்போது படம் முடிச்சுட்டு படம் ரிலீஸ் டைமில் அந்த படத்தை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார்.
ஒரு செயின் ஒன்று கழுத்தில் மாட்டி விட்டார். அது ஸ்டில் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அது ஸோ தட்ஸ் மை ரியலி ஸ்வீட் மெமரிஸ். அப்புறம் 2 டைம்ஸ் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது. பர்சனலி ஐ லவ் ஹிம் வெரி மச். அண்ட் மோர் தேன் தட் அவர் படைப்பும் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ அவரோட 25th இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய படங்கள் படைக்கணும். ஹார்ட்லி விஷஸ் சார், ஹார்ட்லி விஷஸ். ஐ லவ் யூ சார். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இது ஒரு சிறப்பான தருணம். பாலா எனக்கு அவருக்கும் அதிகமாக கிடையாது. ஆனால் அவருடைய பரதேசி படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு முதல்ல மக்கள் மத்தியில் ஒரு விழா எடுத்தேன் கோயம்புத்தூரில். நான் தான் அப்போ கேமராமேனு செலியன் இவங்க 2 பேருக்கும் பாலாவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய விழா எடுத்தேன். அதில் சீமான் மற்றவங்க நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. கோயம்புத்தூரில் வடவெளியில் ஒரு மிகப்பெரியமான விழா, ஏன்னா பரதேசி படத்துக்காண்டி அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதனால் அவருக்கு இன்றைக்கி 25வது இந்த சினிமா துறைக்கு வந்து நான் நடத்துகிறதில்ல. அதில் நானும் நண்பர் சுரேஷ் காமாட்சி அழைத்து வந்தேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வணங்கான் பாலாவுடைய வெள்ளி விழான் மிக அழகாக தலைப்பிட்டிருக்காங்க. பாலாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வணங்கான் தான். ஒரு நல்ல திறமைசாலிக்கு வந்து நிச்சயமாகவே அந்த செருக்கு வந்து ரொம்ப அவசியம். பாலா எப்படிப்பட்ட தனித்துவமான படைப்புகள் எல்லாம் தமிழ் சினிமாவில் தந்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இது போன்ற படைப்பாளிகளை இந்த காலத்தில் வந்து பாராட்டுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டுக்கு இதோடு நின்றுடாமல் இது போன்ற பல படைப்பாளிகள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தொடர்ந்து பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதாநாயகனான அருண்குமாருக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய படமாக இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலாவுடைய இயக்கத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அவருடைய பல திரைப்படங்கள் உதவி இருக்கின்றன. அந்த வகையில் இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்புமுனை படமாக அமையும் என்று நினைக்கிறேன். பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ்நாட்டு மக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய பேர் பிரதீப். நான் தமிழ் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்வு இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. பாலா சாருடைய படம் வணங்கான் ஆடியோ ரிலீஸ். அது மட்டும் இல்லாமல் 25 வருஷமாக அவர் நம்ம சினிமாவில் பயணம் செஞ்சுருக்காருங்கிறத விட வாழ்ந்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான இயக்குனர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு. நான்லாம் ஒரு படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் வாய்ப்பு வரல. ஒரு படத்தில் வாய்ப்பு வந்தது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் நடிக்க முடியல. அப்போது ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன். பாலா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய தினம் நமது திரைத்துறையில் ஒரு புதுமையை புகுத்திய பாலாவினுடைய 25வது படம். சேது படத்திலிருந்து வணங்கான் படம் வரைக்கும் அவருடைய உழைப்பு வந்து திரைத்துறைக்கு ரொம்ப முக்கியமானது. அவருடைய உதவியாளர்கள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய இயக்குநர்களாக இருக்கிறார்கள். நான் தயாரிப்பாளர் சங்க செயலாளராக இருக்கிற காரணம் அந்த நேரத்தில் சேது படம் ரிலீஸ் ஆனது. பல பிரச்சனைகளுக்கு நடுவே அந்த படத்தை ரிலீஸ் செய்து வைத்தோம். அதிலிருந்து இன்று வரை பாலான்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. பாலுமந்திராவுடைய உதவியாளராக இருந்து இன்று பல உதவியாளர்களை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலாவும் இருக்கும் இன்னும் 25 படத்தை 75வது படமாக்கி 100வது படமாக்குவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஈவினிங் பாலா சாரோட 25th year in cinema and வணங்கானோட audio launch to be a part of it is a big pleasure. I'm very happy to
be a part of this because Bala sir is one of my very favorite directors, and I'm really looking forward to the movie. So the audio launch ரொம்ப சந்தோஷம். I wish the best of the best for this team. I hope they all come out with as usual. However they rock as usual, I hope they do that to this movie. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன் நடைபெற்றது. அதில் வணங்கான் படத்தோட ட்ரெய்லர் வெளியீடு, இன்னொன்று பாலா டைரக்டர் பாலா அவருடைய 25வது ஆண்டு விழாவும் நடந்தது. பாலாவோட பெரிய ரசிகன் தான். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாலாவை சந்திச்சிருக்கேன். அப்புறம் நான் இளையராஜா சார் கூட நான் ஒரு வாட்டி ஏவிஎம்மில் இருக்கும்போது என்னை அறிமுகப்படுத்தினார். இது மாதிரி இந்த பையன் பாலுமகேந்திரன்கிட்ட வேலை செஞ்சார், இவர்கிட்ட ரொம்ப நல்ல கதை இருக்குது, நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நான் அப்போ பாலா சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரல. பட் இருந்தாலும் இளையராஜா சார் சொன்னாருங்கிற காரணத்துக்காக நான் அந்த கதையை கேட்டால் அதான் சேது. எனக்கு அந்த கதை மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆகி படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நான் அந்த படத்தை செய்யலையே அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணார். அவரோட ஒவ்வொரு படங்களும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு படத்திலும் நல்ல ஸ்ட்ராங்கான அழுத்தமான கருத்துக்களை தெரிவிப்பார். அவர் பெரிய டைரக்டர். இன்னும் பல வெற்றிகளை சந்திக்க வேண்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகேவா? ரெடியா? ரெடி? போலாமா? அனைவருக்கும் வணக்கம். பாலா 25 அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு. பாலா சார் தமிழ் சினிமாவுடைய ஒரு பிதாமகனாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ திரைப்படங்கள் பல பேருக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர். அவருடைய வணங்கான் படம் இப்போது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அவருடைய ஆடியோ லான்ச்சோட பாலா சாருடைய 25வது செலிப்ரேட் பண்ணுற இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த உண்மையிலே எல்லோருமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மாபெரும் கலைஞர். அதில் படங்களை பற்றி சொல்ல வேணாம். சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள் அப்படின்னு எல்லா படைப்புகளுமே காலங்காலமாக பேசப்பட்ட படைப்புகளை உருவாக்கின பாலா சாருக்கு வாழ்த்துக்கள். அவருடைய வணங்கான் படம் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் என்றைக்குமே காலங்காலமாக பேசப்பட்ட படமாக இருக்கணும்னு வாழ்த்துறேன். அண்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் நாயகன் அருண் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருண் விஜய் சார் அவ்வளோ பிரமாதமாக இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஜி பிரகாஷ், இந்த ஹோல் டீமுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். பாலா சார். பாலா எனக்கு ரொம்ப ஒரு மிக நெருக்கமானவர். சினிமாவெல்லாம் தாண்டி பல நாட்கள் பல மணி நேரங்கள் நிறையா பேசி அவருடைய ரொம்ப ஆழ்மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் கூட நிறையா நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர். நான் பாலச்சந்தர் சார் படங்கள் மட்டும்தான் அவர் படம் பார்த்துட்டா கூட ஒரு 4-5 மாதம் கூட அதை பற்றிலாம் யோசிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி பாலா சார் படங்கள் பல மாத கணக்கில் என்னை பாதிக்க வச்சிருக்கு. அந்த மாதிரி விமான இயக்குனர் விழா என்பது மிக பெருமையான தருணம். தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்தியவர்களில் முக்கியமானவர் பாலா. அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வணங்கான் ஒரு மிகச்சிறந்த படமாக வரணும் பாலா சார் இயக்கத்தில். அருண் விஜய் ஒரு ஒண்டர்ஃபுல் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர், அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர். அவருக்கு இந்த படம் வெற்றி அமையன்றது என்னோடய சின்சியர் விஷஸ். அந்த படத்தில் நடித்த வேதிகா மற்றும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாத்துக்கும் சாம்சிஎஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவரும் வெற்றி படமாக பொங்கல் விருந்தாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஷாஜி. ஸ்டார்ட் பண்ணேன், பேசலாமா? வணக்கம், என் பேர் ஷாஜி. நான் பாலா எனக்கு கடந்த 22 ஆண்டுகளாக என்னுடைய நண்பர். சினிமா சார்ந்த நட்பில்லை எங்களுடையது. தமிழ் சினிமா துறையில் எனக்கு முதல் அறிமுகமானவர் திரு பாலமகேந்திரா அவர்கள். அதுக்கடுத்து அவருடைய சீடர் பாலா.
தமிழ் சினிமாவை வந்து ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை தமிழ் சினிமா பக்கம் தலை திருப்பி பார்க்க வைத்தவர் பாலா. அது நம்மளுக்கு தெரியும். நானாக அது சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அவருடைய படம் வணங்கான், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாலா வந்து ரொம்ப தனித்துவமான படைப்பாளி, ரொம்ப தனித்துவமான மனிதன், அது நம்மளுக்கு தெரியும். இந்த படத்துக்கு என்னுடைய எல்லா வாழ்த்துக்களும். நன்றி. தேங்க்யூ. வணங்கான் பாலாவோட இயக்கத்தில், பாலசரோட இயக்கத்தில் அருண்மதி சார் நடிக்கிற ஒரு படம். அருண்மதி சார் வந்து கமிட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதுமாதிரி வந்து பாலசார் அதுக்கப்புறம் கமிட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து அதிகமாக சார் உங்களோட வந்து அதிகமாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் டிவி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பாலசாரை வந்து என்ன விதமான ஒரு இது எதிர்பார்க்கணுமோ அது கண்டிப்பாக வந்து அருண்மதி சார் விஷயமும் அந்த எடுத்துக்கிட்ட கண்டென்ட்லையும் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு போல நானும் ஆர்வம். தமிழ் திரையுலகில் கடந்த 25 ஆண்டுகளாக தனக்கென்ற ஒரு பாணியை உருவாக்கி ஒரு மிகச்சிறந்த படைப்புகளை வழங்கி கொண்டிருப்பவர் அன்பு அண்ணன் பாலா அவர்கள். மதுரைக்காரர், அது எங்கள் ஊர்க்காரர். எத்தனையோ இயக்குநர்கள் இந்த மண்ணில் இருந்து படைப்புகளை கொடுத்தாலும் தனக்கென்று ஒரு தனித்துவமான, எப்பொழுதும் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களின் கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வழியை உணர்த்துகிற ஒரு காவியமாக, ஒரு கலைப்படைப்பாக தன்னுடைய ஒவ்வொரு படைப்பையும் வெளிக்கொண்டு வருபவர். அவருடைய இந்த 25 ஆண்டுகால கலைப்பயணம் இன்னும் 100 ஆண்டுகள் இருக்க வேண்டும். இந்த சமூகத்திற்கு, இந்த சமூகத்தினுடைய நலனிற்கு, இந்த சமூக மாற்றத்திற்கு தேவையான படைப்புகளை அவர் மீண்டும் மீண்டும் வழங்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் திரையுலகில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயர் சொல்லும் இயக்குனராக இருக்கக்கூடிய அவர் ஒரு இந்திய திரையுலகில் மிகப்பெரிய உச்சம் பெற்ற ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்று தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம். அதே போல் இன்றைக்கு எனது அருமை நண்பர் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவருடைய தயாரிப்பில் அண்ணன் பாலா அவருடைய இயக்கத்தில் உருவாகியிருக்கிற வணங்கான் உடைய பாடல் வெளியீட்டு விழா மிகச்சிறந்த பாடல்களாய் உருவாகி வந்திருக்கிறது. அந்த படமும் திரைப்படமும் மிகச்சிறந்த வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம். நான் பிருந்தாசாரதி, திரைப்பட எழுத்தாளர். ஆனந்தம், பையா போன்ற படங்களுக்கெல்லாம் வசனம் எழுதுறேன். பாலா சார் இந்த படத்தில் என்னைய நடிகனாக ஆக்கியிருக்காரு. ஒரு நாள் பாலா சார் ஆஃபீஸ்லேருந்து உதவி இயக்குனர் கூப்பிட்டாங்க. ஏதோ படத்துக்கு திரைக்கதை எழுதுறதுக்கோ வசனம் எழுதுறதுக்கோ தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு அங்கே போனேன். இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது, நடிக்கிறீங்களான்னு கேட்டார். சார் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு வருமானு தெரியல அப்படின்னேன். என்ன நீங்கள் ஒரு படம் டயட் பண்ணியிருக்கீங்க, நடிக்கிறது தயங்குறீங்களேன்னு கேட்டாங்க. சார் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறதா இருந்தால் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. இந்த வணங்கான் படத்தின் மூலமாக நான் ஒரு நடிகனாகவும் மாறியிருக்கேன் என்பதில் பெரிய மகிழ்ச்சி. சேது படம் வரும்போது 25 ஆண்டுகள் பாலா அவர்களுக்கு இப்போ ஆயிருக்கு. சேது படம் வரும்போது இப்போ நினச்சி பார்க்குறேன், ஒரு காட்டுக்குள்ளற ஒரு யானை நுழைஞ்சா என்ன ஒரு அதிர்வு இருக்குமோ அந்த அதிர்வை தமிழ் திரையுலகத்தில் ஏற்படுத்தி உள்ள நுழைஞ்சவர் தான் பாலா. சினிமாவின் மூலமாக பலன் பெற்று அதன் மூலமாக புகழடைந்தவர்கள் மத்தியில் சினிமாவுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு லெஜெண்டாக மாறி இருக்கும் பாலா அவர்களுக்கு இந்த 25வது ஆண்டில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த பாலாண்ணனுடைய 25வது ஆண்டு விழாவும் சுரேஷ் காமாட்சி அருமை நண்பர் அவருடைய பி ஹவுஸினுடைய பாடல் வெளியீட்டு விழாவும் சிறக்க முதலில் வாழ்த்துகிறேன். இந்த திரையுலகில் 25 ஆண்டு கால பயணம் என்பது மிகப்பெரிய நீண்ட பயணம். அதுவும் நல்ல பேருடனும் வியாபாரத்துடனும் ஒரு அறம் சார்ந்த திரைப்படத்தை இந்த தமிழக மக்களுக்கு பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, சேரன் போல தடம் பதித்து இவ்வளவு நீண்ட நெடுங்காலம் இந்த பெயரை தக்க வைத்து கொண்டிருக்கிற அண்ணனுக்கு வாழ்த்துக்களையும், தொடர்ந்து தரமான திரைப்படங்களையே தமிழுக்கு கொடுத்து ராம் போன்ற இயக்குநர்களுடைய படங்களை எடுத்து வியாபார ரீதியாகவும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிற
அருமை நண்பர் சுரேஷ் காமத் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Hi. First, hi to everyone. And congratulations to Bala. பாலா சார் வந்து 25 வருஷம் ஆகுது. அப்படின்னா நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாலா இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் தென் he started his career with me in Sedu. So I'm so happy. This movie will be the biggest hit. Definitely. He's coming back. So நீங்கள்லாம் வந்து you have to give him a support. Definitely, he's going to rock again. Thank you, guys.